வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு மற்றும் உலர்த்துதல், விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாத்தல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல், உப்பள பணிகள், பல்வேறு பொது பணிகளுக்கான ஆய்வறிக்கை அப்டேட்ஸ். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 3 வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அக்டோபர் 3 மதியம் எங்கெல்லாம் மழைப்பொழிவு, அதாவது மதியத்துக்கு மேல மாலையில் மழைப்பொழிவு எங்கெல்லாம் தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம், குறிப்பாக உத்தமபாளையம், கம்பம், மயிலாடும்பாறை, தேனி உட்பட நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் எல்லை பகுதியில், அதாவது சேத்தூர், சிவகிரி, சங்கரங்கோவில், கிருஷ்ணாபுரம் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. சரியா சொல்ல போனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கும் தென் மேற்கே, ஏன்னா இங்கே தான் பாலக்காட்டு கணவாய் காற்று நுழையும், இன்னொரு இடம் தேனியிலேருந்து காற்று வரும். இது என்ன காரணம்னா, மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம், இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் கடும் வெப்பம் இருக்கும். மேற்கு காற்றில் கூடிய வெப்பம் மழை பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும், உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும், தென் மாவட்டங்கள் உள்ளேயும். இந்த மழை இன்றைக்கு மாலையில் மிக மெல்ல கடலோரம் நோக்கி முன்னேறி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே வரும். ஒதுக்குதல் அதிகமாக இருந்தாலும் கடலோரம் வந்ததும் இன்றைய மழைப்பொழிவு தீவிரமடையும். நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு மேல இந்த மழைப்பொழிவு கடலோரம் வந்ததும் தீவிரமடையும். மாலை தொடங்கி கடலோரம் வரும். முன்னிரவில் மழை இருக்கும், முன்னிரவில் பெருசா இருக்காதுனாலும் ஒதுக்குதல் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் நள்ளிரவில் இந்த மழை டெல்டா மாவட்டங்கள், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் தொடங்கி, சரியா சொல்ல போனால் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் இருந்து, மணமேல்குடியில இருந்து தமிழ்நாட்டில் பழவார்காடு வரைக்கும் உள்ள, ஆந்திராவுக்கும் உண்டு, நெல்லூர் வரைக்கும் உண்டு, தமிழ்நாட்டில் திருப்பதிக்கும் உண்டு, தமிழ்நாட்டில் பழவேற்காடு வரைக்கும், அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையோட கடலோர பகுதி இது முதல்ல தொடங்கும். அதுக்கப்புறம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் இங்கே தொடங்கி விடியற் காலையில் இன்னும் கிழக்கு மேற்கேயும் மழை வந்துடும். தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி, அரியலூர், கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, விருதாச்சலம், அப்புறம் பெரம்பலூர் மாவட்ட பகுதி, அப்புறம் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இங்கெல்லாம் மழைப்பொழிவை தொடங்கிறோம் நாளை அதிகாலை. சார் என்ன சார் இது வித்தியாசமாக இருக்குது சொல்கிறீங்க, காலையில் எப்போதும் மழை பெய்யாது, இரவு தானே மழை பெய்யும், செட்டாக இருக்கிற செட்டிங் வித்தியாசமான செட்டிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் மழைக்கு மேலே உயரழுத்தம். காரணம், இது வழக்கத்துக்கு மாற 2 சிஸ்டம். ஒன்று புயல் தீவிர புயலாக மாறி ஓமன் நோக்கி போயிட்டு திரும்பி குஜராத் நோக்கி வரும், ஆனால் செயலிருந்து வரும், அது ஒரு சிஸ்டமும். இன்னொன்று ஒடிசா, ஆந்திர பிரதேசம், கோபால்பூர் அருகே கடந்த காற்று ஆழ்ந்த மண்டலமாக இமயமலை நோக்கி போகுது. இந்த 2 சிஸ்டமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உயரடுத்த அமைப்பை எல்லாம் அப்படியே தலைகிட இடம்பெயர செய்து. எப்படி இடம்பெயர்ந்துன்னா, காற்று திசை மாறும் பொழுது அப்படியே ரைஸ் ஆனது. கேரள கடலோரத்தில் உயரழுத்தம் ஏற்பட்டிருக்கு, கேரள வளிமண்டலத்தில் உயரழுத்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று குடைபோல் இறங்கும் குளிர்விக்கும் காற்று, வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய அதிகாலை நேர ஈரக்காற்று, நீராவி காற்று, ரெண்டும் கடலோரத்தில் சந்தித்து உள்ளே கிழக்கு காற்று வர, மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பை வங்கக்கடலோரம் ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை சேலம் வரைக்கும் கூட வந்துடும்.
திருச்சியை தாண்டி திண்டுக்கல் மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் கூட வந்துடும். கரூர் மாவட்டத்துக்கு கூட நாளை காலை மழை வாய்ப்பு இருக்குது நள்ளிரவுக்கு பிறகு. அப்போ 2 சுற்று மழை இருக்கும். மாலையில் ஒரு மழை, அதிகாலை காலையில் ஒரு மழை. புரியுதுங்களா? மாலை மழை கூட பெருசாக இருக்காது. நாளை காலை உள்ளேயும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோரமும் மழை கொடுக்கும். சரி, இப்படி இருக்க இன்னைக்கு எப்படி மழைப்பொழிவை தொடங்கியதோ அதே போல் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கும். நாளை மதியமே 11 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிடும். எங்கெங்கெல்லாம் கடலோரம், முதல்ல கடலோரம் தான் தொடங்கும். ஏன்னா வெப்பக்காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்கூட்டியே வர தொடங்கினோம். பாலக்காட்டு கணவாய், மன்னிக்கவும், ஆரியங்காவு கணவாயிலிருந்து கிழக்கு மேற்கு திசை காற்று எளிதில் உள்ளே நுழைந்து மழைப்பொழிவை கடலோரமே தொடங்கிடும். இலங்கைக்கும் நாளைக்கு மழை, இலங்கைக்கும் தொடக்கும். மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்திலையும் பெய்யும். அப்போ என்ன, அப்போ எங்கெங்கெல்லாம் புரியுது, எங்கெல்லாம் கடலோரத்தில் இது வரைக்கும் பெய்யாமல் தெற்கு காற்று வந்துக்கிட்டு இருந்துச்சோ அங்கெல்லாம் மழை. அப்போது தூத்துக்குடி கடலோரம் உறுதி. அப்போது திருச்செந்தூர் மழை வாய்ப்பு, ராமநாதபுரம் தெற்கு பகுதி மழை வாய்ப்பு, விதைப்பு பகுதியாகிய பெருநாளை பகுதிக்கு ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய பெருநாளை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு. ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டத்தின் பரவலாக நாளை மதிய மழை வாய்ப்பு. மதுரை, விருதுநகர் பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு நாளை மதிய மழை வாய்ப்பு. அந்த மழை நாளை மதியத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். நாளை டெல்டா மாவட்டங்களில் ஆனால் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நாளை மாலை கேரள எல்லையோரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காட்டு கணவாயிலிருந்து மழை உருவாகி அதுவும் வங்க கடலோரம் நாளை இரவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், டெல்டாவிற்கு கொடுக்கும். ஆனால் டெல்டாவை விட நாளைய மழை, நாளை அதிகாலை டெல்டாவிற்கு நல்ல மழை இருக்கும். ஆனால் நாளை மாலை இரவு மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை கொடுக்கும். சரி, இப்போ நான் ஒவ்வொரு ஊராக உங்கள் ஊருக்கு இந்த நேரத்தில் மழை பெய்யும், இந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லிகிட்டே வந்ததில் உங்கள் ஊர் எதாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வேலூர்னு சொல்ல நினச்சிங்களேன். அப்போ வேலூர் என்ன சொல்லியிருப்பேன், வேலூருக்கு ராத்திரிக்கு வரும், சென்னைக்கு போய் மழைப்பொழிவை கொடுக்கும், மீண்டும் அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்துட்டு மதியம் விட்டுரும், மீண்டும் நாளை மாலை வரும், அப்போது நாளை இரவு மழைப்பொழிவை கொடுக்கும். மாலை இரவில் இப்படி தான் நீங்கள் நினச்சிக்கணும். சென்னைக்கு இப்போ இரவு மழை வரும், அதிகாலை காலை வரைக்கும் அந்த மழை நீடிக்கும், நாளை மதியம் இடைவெளி கொடுத்துரும், மீண்டும் நாளை மாலை வரை மாலை இரவு மழை வரும். இப்படித்தான் நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். அரியலூருக்கு மாலை வரும், பெருசாக இருக்காது ஆனால் வரும். நள்ளிரவு அது அரியலூர் மாவட்ட கிழக்கு பகுதியில் அதிகாலையில் மழைப்பொழிவை தொடங்கி அரியலூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு அடுத்து தொடங்கும். அடுத்தது பெரம்பலூர் மாவட்டத்தையும் அடுத்து திருச்சி மாவட்டத்தையும் அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். ஆக மழை இருக்கிறது இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை காலை, அடுத்தது நாளை மாலை இரவு, அடுத்தது அடுத்த நாள் மாலை இரவு, அடுத்தது அடுத்த நாள் மாலை இரவு. இப்படி டெல்டா உட்பட்ட கிழக்கு கடலோரம் எல்லா நாளும் மழை உண்டு, மாலை இரவு மழை. ஆனால் நாளை மட்டும் அதிகாலை காலையும் மழை இருக்கும். நாளை சனிக்கிழமை 4ஆம் தேதி அதிகாலை காலையும் மழை இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காற்று பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு 4ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது, 5ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். ஒதுக்கிட்டா துளியும் தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் மழை பெய்யாத இடம் ரெட்டியார் சேத்திரம் உட்பட எல்லா பகுதியும் இருகரம் கொள்ளி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையை உங்களுடைய கஷ்டம் உணர்ந்து இது மாதிரி யாரும் இருகரம் கூப்பி பொறுமையாக இருங்க, கவலைப்படாதீங்க, மனசை தைரியமாக வச்சுங்க, அதை இதை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு. ஏற்கனவே அரபிக்கடலில் வெப்பம் குறைஞ்சப்ப நான் என்ன சொன்னேன், வெப்பம் உயரும்னு சொன்னமா இல்லையா? அரபிக்கடல்லையும் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்கு. உருவானோட அரபிக்கடல் வரைக்கும் நிகழ்வு போகணும்னு சொன்னோமா இல்லையா? இப்போ எப்படி சக்தி புயல் உருவானது புரிஞ்சுக்குங்க. அப்போ அரபிக்கடல் வெப்பம் உயரும்னா உயரும், வெப்பநிலை வெப்ப நீரோட்டம் வந்துட்டு அரபிக்கடல் வெப்பமும் உயரப்போகுதுன்னு சொன்னோம், வந்துருச்சா இல்லையா? எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க, சொன்னது நடக்கும். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 8ஆம் தேதிக்கு மேலே காற்று பகுதிக்கு மழை பொழிவு தொடங்கும் அடுத்த சுற்று. சரி சார், 8ஆம் தேதியே பெய்யுமா சார்? பெய்யாது சார். 8ஆம் தேதி கொஞ்சம் இடத்த ஒதுக்கும், 9ஆம் தேதி கொஞ்சம் இடத்த ஒதுக்கும், 10ஆம் தேதி கொஞ்சம் இடத்த ஒதுக்கும், 11ஆம் தேதி ஒதுக்காது, 12ஆம் தேதி கனமழை, 13ஆம் தேதி கனமழை, 14ஆம் தேதி கனமழை, 15ஆம் தேதியும் காற்று பகுதி கனமழை. கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் மேற்கு மாவட்டங்கள் பிரச்சனைக்குரிய தென் மாவட்டங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்ல மழை கிடைக்க போகுது. சரி, 16, 17 அதை விட கூடுதல் மழை. 16, 17 காற்று சுழற்சி 12ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டு கடலோரத்தில் வளிமண்டல சுழற்சி வந்துடும், அரபிக்கடல் நோக்கி நகரம், நல்ல மழை இருக்குது. ஆகவே தயவு செய்து ஒரு 8ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி வரைக்கும்னு சொல்லிட்டோன்னே 8ஆம் தேதி பொழுது பிடிஞ்சோன்னா மழையை காணுமென்னு கவலையில் ஆழ்ந்துடக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பரவலாகிடும் மழை. உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துடும். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தயவு செய்து பொறுமையாக இருங்க. வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. முதல்ல புரிஞ்சுங்க. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பெயரில் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. எல்லோருக்குமே அறுவடை உள்ளிட்ட எல்லா பணிகளும் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கணும். அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய வேண்டும். இப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகளை விற்பனைக்கு வந்து கொண்டுகிட்டே இருக்கீங்க, அடுக்கிட்டே இருக்கீங்க. அடுக்கும் பொழுது கீழே தண்ணீர் பள்ளமாக இருந்ததுன்னா பள்ளத்தில் அடிக்கிட்டு என்ன ஆகிடும்? மேட்டுப்பகுதியில் பெய்கிற தண்ணி பள்ளத்துக்கு குடியேறும், நெல்லுக்குள்ளே தண்ணி பொந்துடும். நான் பார்த்தேன் நிறைய இடங்களில் அப்படி செஞ்சுருக்கீங்க. வெயில் அடிக்குது, அதனால் நீங்கள் மழை பெய்யாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அடுக்கி வச்சுருக்கீங்க. மேடான பகுதியில் மழை பெஞ்சுன்னா அடியில் ஒடியாந்து உட்காந்துரும், தண்ணி மூழ்கிடும். அப்படி மூழ்கினாலும் தண்ணி போகாத அளவுக்கு என்ன செய்யணும்? தார்பாலினை கீழே போடுங்க, நெல்லை கொட்டுங்க, அப்படியே சுற்றி மேலே கொண்டு வாங்க. மேலே இருந்து மேலே ஒரு தார்பாலின் போட்டு கீழே கொண்டு வந்து அந்த மேலே மடக்கி வச்சுருக்க தார்பாலின் சரியாத அளவு இருக்குது. அப்படி என்ன செய்யணும்? நீங்கள் சுற்றி மண் அணைக்கணும். முதல்ல அது மண் அணைக்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஒரு பொது இடத்துல போய் நீங்கள் எதுவும் செஞ்சிட முடியாது. அதுக்கு தான் கீழே தண்ணி புகுந்துடாமல் நீங்கள் பள்ளமான இடத்துக்கு தார்பாய் போட்டு மேலே சுற்றி வச்சுக்கணும். மேலேருந்து ஒரு தார்பாய் வச்சுக்கணும். நள்ளிரவில் அதிகாலையில் தான் மழை வரும். அப்போ நீங்கள் உறங்கி கொண்டிருப்பீங்க. லேசான ஒரு காற்றோட மழை வரும். சில நேரங்களில் சில காற்று இல்லாமல் நிசப்தமாக கூட இருக்கலாம். அதிகாலை மழை காற்று இருக்காது. அப்போது அதிகாலை மழை காற்று இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலையில் மழை வந்தால், நாளை மாலை மழை வந்தால் என்னாகும்? காற்றோட இருக்கும். அதனால் லேசு தார்பாயை திறக்கும் போது சாரல் அடிச்சிடும். இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஆலோசனை. அதனால் தயவுசெய்து மூடி வச்சுங்க. அறுவடை தானியங்களை இன்றைக்கு முடிந்தால் அறுவடை செய்யுங்க. நாளை காலை அறுவடை செய்ய முடியாது, குழப்பம், அறுவடை செய்ய மாட்டீங்க. ஏன்னா அதிகாலையில் மழை இருக்கும், காலையும் மழை இருக்கும். நாளை மதியம் வெயில் அடிச்சோன்னா அறுவடை பண்ண முடியாது. மீண்டும் நாளை மாலை மழை வந்துடும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி முயற்சி பண்ணுங்கள். மாலையில் மழை இருக்குது. 6ஆம் தேதி அறுவடை பண்ணால் நெல்லை மட்டும்தான் மீட்டெடுக்கலாம். ஆனால் வைக்கோலை அடுத்த நாள் எடுக்க முடியாது, மழை இரவு வந்துடும். அதே போல் 7ஆம் தேதி இரவு மழை இருக்குது. எல்லா நாளும் இரவு மழை இருக்குது. ஆனால் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், முன்கூட்டியே விதைக்கணும், முன்கூட்டியே சாவடி பண்ணணும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே, புரட்டாசிக்கு முன்பே, புரட்டாசி பிற்பகுதிக்கு, புரட்டாசியின் முற்பகுதியிலேயே அறுவடை செய்கிற மாதிரி நம்ம திட்டம் வகுத்துக்கொள்ளணும். அதுக்கு நம்ம எப்பொழுதுமே வானிலை முன்னறிக்கையில் முன்கூட்டியே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் திட்டமிட்ட அந்த நாளை கணக்கிட்டு அறுவடை நாள் எப்போ வரும், வயதான எந்த வயது, எத்தனை நாள் வயதுள்ள பயிர், எப்போ நெல்லுக்கு அறுவடைக்கு வரும், இதெல்லாம் கணக்கிட்டு தான் வைக்கணும். இப்போது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பொங்கல் வரைக்கும் தொடரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ பொங்கல் வரைக்கும்னா எத்தனை நாள்? 120 நாளைக்கு மேலே போகுது. அப்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 இப்போ 120 நாளைக்கு மேலே போகுது. இப்போ 120 நாள் கொண்ட பயிருக்கு மேலே தான் நீங்கள் சாகுபடி பண்ணணும். அதுவும் நிறைய கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்குது, நிகழ்வுகள் மழை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழை இருக்குது. ஆகவே எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அப்டேட்ஸ் அவசியம். வெயில் அடிக்குதுன்னு நீங்கள் எதுவும் வானிலையை பார்க்க மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய முதலீடுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களோட முதலீடை வயலில் போட்டு வச்சுக்கிட்டு நஷ்டம் வராமல் நீங்கள் தான் மீட்டெடுக்கணும். உங்களுக்கு தான் உறக்கம் வரக்கூடாது. உங்களுக்கு உள்ள தானியத்தை நான் பார்த்துட்டு எனக்கு உறக்கம் இல்லாமல் உங்களுக்கு உரைத்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.